சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி விவசாயிகளுக்கு மானியத்துடன் சூரிய சக்தி பம்பு செட்டுகள். செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். வேளாண்மையில் நீர்ப்பாசனத்துக்கு தேவையான எரிசக்தி இணை உறுதி செய்யும் நோக்கத்துடன் 2013 முதல் 2014 ஆண்டு முதல் சூரிய சக்தியால் இயங்கும் மோட்டார் பம்பு செட்டுகளை தமிழக அரசு விவசாயிகளுக்கு மானியத்தில் அமைத்து கொடுத்து வருகிறது. மத்திய அரசு பிரதம மந்திரியின் விவசாயிகளுக்கான எரிசக்தி பாதுகாப்பு மற்றும் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் திட்டத்தின் கீழ் 2025 முதல் 2026 நிதியாண்டில் தமிழகத்துக்கு 1000 மின் கட்டமைப்பு சாராத தனித்து சூரிய சக்தியால் இயங்கும் பம்பு செட்டுகளை வேளாண்மை பொறியியல் துறையின் மூலம் வழங்க ஒப்புதல் பெற்றது. இதில் செங்கல்பட்டு மாவட்டத்துக்கு 10 எண்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் பயன்பெற விவசாயிகள் நேரடியாக இணையதளத்தை பயன்படுத்தி விண்ணப்பிக்கலாம் அல்லது விவசாயிகள் நேரடியாக அந்தந்த வட்டாரங்களில் உள்ள வேளாண்மை பொறியியல் துறையின் உதவி பொறியாளர் அல்லது இளநிலை பொறியாளர் சந்தித்து உரிய ஆவணங்களுடன் தொடர்பு கொண்டு மேற்படி இணையதளத்தில் பதிவேற்றம் செய்து விண்ணப்பித்துக் கொள்ளலாம். இந்நிலையில் வேளாண்மையில் நீர்ப்பாசனத்துக்கு தேவையான எரிசக்தி இணை உறுதி செய்யும் நோக்கத்துடன் 2013 முதல் 2014 ஆண்டு முதல் சூரிய சக்தியால் இயங்கும் மோட்டார் பம்பு செட்டுகளை தமிழக அரசு விவசாயிகளுக்கு மானியத்தில் அமைத்து கொடுத்து வருகிறது. இந்நிலையில் மத்திய அரசு பிரதம மந்திரியின் விவசாயிகளுக்கான எரிசக்தி பாதுகாப்பு மற்றும் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் திட்டத்தின் கீழ் 2025 முதல் 2026 நிதியாண்டில் தமிழகத்துக்கு 1000 மின் கட்டமைப்பு சாராத தனித்து சூரிய சக்தியால் இயங்கும் பம்பு செட்டுகளை வேளாண்மை பொறியியல் துறையின் மூலம் வழங்க ஒப்புதல் பெற்றது. இதில் செங்கல்பட்டு மாவட்டத்துக்கு 10 எண்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் இந்த திட்டத்தின் கீழ் பயன்பெற விவசாயிகள் நேரடியாக இணையதளத்தை பயன்படுத்தி விண்ணப்பிக்கலாம் அல்லது விவசாயிகள் நேரடியாக அந்தந்த வட்டாரங்களில் உள்ள வேளாண்மை பொறியியல் துறையின் உதவி பொறியாளர் இளநிலை பொறியாளர் அவர்களை உரிய ஆவணங்களுடன் தொடர்பு கொண்டு மேற்படி இணையதளத்தில் பதிவேற்றம் செய்து விண்ணப்பித்துக் கொள்ளலாம் என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது.